மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மனிதராய் பிறந்த ஒவ்வொருவருக்குமே கடவுள் எழுதிய விதிப்படிதான் அனைத்தும் நடக்கும். அந்த வகையில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எழுதிய விதியின்படி கிரக நிலைகளை பொறுத்து, கிரக மாற்றத்தை பொறுத்து, ராசியின் அமைப்பை பொறுத்து, சூரிய பகவானின் நிலை, குரு பகவானின் சஞ்சாரம், சனி பகவானின் சஞ்சாரம், ராகு கேது பகவான்களின் மாற்றம், இதையெல்லாம் வைத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், எதிர்காலம் எப்படி இருக்கும், குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், கடன் பிரச்சனைகளெல்லாம் எப்போது தீரும், எதிரிகளின் தொல்லை எப்போது ஒழியும், பணம் குவிய என்ன பண்ணணும் அப்படின்ட்டு தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எழுதிய விதிப்படி கிரக நிலைகளை பொறுத்து உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். இதுவரை யாரும் சொல்லாத, வெளிவராத பல அதிர்ச்சிகரமான சில ஆச்சரியமான உண்மைகள் எல்லாத்தையும் பார்க்கலாம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும், உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத யோகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். குரு பகவானால் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அடிக்கக்கூடிய ராசியில் முதல் ராசியாக இருக்கக்கூடியது தான் உங்களுடைய மேஷம் ராசி. தொழிலில் மிக பெரும் முன்னேற்றத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காண போகிறீங்க. வாழ்க்கையில் உண்டான சங்கடங்களிலிருந்து குரு பகவான் உங்களுக்கு விடுதலை பெற்று தருவார் என்பது தான் முருகன் எழுதிய விதி. நினைத்த காரியங்களில் வெற்றி பெறுவீங்க. சமுதாயத்தில் அந்தஸ்து, இழந்தவற்றை மீட்டெடுக்கும் ஆற்றல், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், சொத்து சேர்க்கை என ஆதாய பலன்களை முருகப்பெருமான் உங்களுக்கு வழங்குவார். அது மட்டுமல்ல, ஏற்றுமதி, இறக்குமதி, வெளிநாட்டு தொடர்பு, இது எல்லாமே அதிர்ஷ்ட நிலையில் இருக்கின்றது. வியாபாரத்தில் பன்மடங்கு லாபம் உங்களுக்கு கிடைச்சிடும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி, மிக முக்கியமாக ஜென்ம சனி காலத்தில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை சனி பகவான் உங்களுக்கு கொடுத்தாலும் மற்ற ராசிக்காரர்களை விட இந்த ஜென்ம சனி காலத்தில் சிறப்பான பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசி உங்களுடைய மேஷம் ராசி என்பது தமிழ் கடவுள் எழுதிய விதியாக இருக்கின்றது. சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு சிறப்பான பலன்களை பெற்று தரும். கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகிவிடும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்களும் சனி சஞ்சாரத்தின் போது விலகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியோ வெற்றி ஆகிட்டோம். அதிர்ஷ்டகரமான பலன்கள் உங்களை தேடி வரும் காலகட்டம் இது. சனி பகவானுடைய அஸ்தமனம், சனி பகவானின் வக்ர நிலை, இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில தடைகள் ஏற்பட்டாலும் பெரும் பாதிப்புகள் இருக்காது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லணும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். புதிய இடம், வாகனம் வாங்கும் முயற்சி, தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியில் முடிஞ்சிடும். ராகு கேது பகவான்களுடைய சஞ்சாரம் உங்களுடைய மேஷம் ராசியில் இருக்கும்போது உங்களுக்கு சில அலைச்சலை கேது பகவான் கொடுப்பார் என்பது முருகப்பெருமான் எழுதிய விதிபடி நடக்கும். உடல் நிலையில் சில சங்கடங்களையும் ஏற்படுத்துவார். தொழிலில் தடைகள், வருமானத்தில் இழுபறியை உண்டாக்குவார். முயற்சிகள்லையும் ஏமாற்றத்தை தான் கொடுப்பார். அது மட்டுமல்ல, மிக மிக முக்கியமான விஷயமாக ராகு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட்டுடும். பணியில் உயர்வு உண்டாகிடும். வருமானத்தில் நிறைவு ஏற்படும். தொட்டதெல்லாம் வெற்றி அப்படின்ற நிலையை ராகு பகவான் உண்டாக்குவார். ஒரு பக்கம் கேது பகவானால் பிரச்சனை என்றால், இன்னொரு பக்கம் ராகு பகவானால் நீங்கள் நன்மை பெற போகிறீங்க. துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து கொள்ளும் நிலையை உங்களுக்கு முருகப்பெருமானும் ஏற்படுத்தி விடுவார். அந்தஸ்தையும் செல்வாக்கையும் உயர்த்துவார். குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மட்டுமல்ல, பொன் பொருள் சேர்க்கை, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, புதிய தொழில் தொடங்கும் முயற்சி, பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம், சமூகத்தில் அந்தஸ்து, இவை அனைத்தையும் குரு பகவான் உங்களுக்கு வழங்குவார் என்பதும் எழுதப்பட்ட விதியாக இருக்கின்றது.
அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கோ நல்ல செய்தி அடிக்கடி உங்கள் வீடு தேடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்ட்டு கஷ்டப்படுபவர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார காலகட்டத்தில் உங்களை தேடி நல்ல வாய்ப்பு வரும் என்பதும் முருகப்பெருமான் எழுதிய விதி. வேலை தேடி வந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகிவிடும். சூரிய பகவானாலும் ஏகப்பட்ட நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ராசியாக உங்களுடைய மேஷம் ராசி இருக்கின்றது. வாழ்வில் எதிர்பார்த்த உயர்வு உண்டாகிடும். பிரச்சனைகள் எல்லாம் விலகிவிடும். நீண்ட கால வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் என்று 100% உறுதியாக சொல்லலாம். சனி பகவானும் குரு பகவானும் சாதகமான இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், வருமானம் அதிகரித்து குடும்பத்தில் நிம்மதியெல்லாம் ஏற்படும். பண வரவில் இருந்து வந்த தடையும் விலகிவிடும். பணியில் இருந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும். வேலை வாய்ப்பு உண்டாகிடும். திருமண வயதினருக்கு திருமணம் முடியும். தொழிலில் அக்கறை அதிகரித்துவிடும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியில் முடிஞ்சிட்டோம். விவசாயம், இயந்திர தொழில், கம்ப்யூட்டர் தொழில், ஸ்டேஷனரி, ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ், ரியல் எஸ்டேட் இது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக நிச்சயம் அமைந்துவிடும். பணியாளர்களுடைய தனித்திறமை வெளிப்படும். வேலையில் முழு கவனத்தையும் செலுத்துவீங்க. அதன் காரணமாக முதலாளியுடைய பாராட்டையும் பெறுவீங்க. ஊதிய உயர்வு, செல்வாக்கு அதிகரிப்பெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிகழும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். அரசு ஊழியர்களாக இருந்தீங்கன்னா மேல் அதிகாரியின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள். உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும். எதிர்பார்த்த பொறுப்பு நிச்சயம் வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வருபவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய அணுகுமுறையால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்துவிடும். மேற்கல்வி, வேலை வாய்ப்பு, திருமணம் என்ற கனவோடு இருப்பவர்களின் எண்ணமும் நிறைவேறும். வாழ்க்கை துணையின் ஆதரவு நிச்சயம் அதிகரிக்கும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா படிப்பில் கவனம் நிச்சயம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் வரும். அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும். ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்பீங்க. உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். உடல் நிலையிலையும் அவ்வப்போது சிறு பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக உறக்கம், நிம்மதிக்கு சங்கடமெல்லாம் உண்டாகிட்டோம். அதாவது உறக்கமின்மை, நிம்மதி இல்லாமல் சங்கடம் இதெல்லாம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அதிகம்னே சொல்லணும். யோகா மற்றும் தியானத்தால் இதற்கு ஒரு தீர்வு கிடைச்சிட்டோம். அல்சர், வாயு, பரம்பரை நோய் இதெல்லாம் உங்களை தொல்லைப்படுத்தும் என்று தான் சொல்ல வேண்டும். இதற்கு முன்பு இருந்த சங்கடங்கள் எல்லாம் நிச்சயம் விலக ஆரம்பிச்சிட்டோம். செல்வாக்கு அதிகரித்து குடும்பத்தில் எல்லா சுபகாரியங்களும் உங்களுடைய தலைமையில் நிச்சயம் நடைபெறும். குடும்ப ரீதியாக உங்களுக்கு மதிப்பு அதிகமாகிடும். குடும்பத்திலையும் சரி, உறவினர்கள் மத்தியிலையும் சரி. ஒரு கட்டத்தில் அவங்க எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்திருப்பீங்க. ஆனால் அவங்களால மதிக்கப்படக்கூடிய நிலை உங்களுக்கு வரும் என்பதையும் சொல்ல வேண்டும். குலதெய்வ வழிபாட்டையும் நிச்சயம் நீங்கள் மேற்கொள்வீங்க. குறிப்பாக ஒவ்வொரு வருடத்திலையும் கடைசி வெள்ளிக்கிழமைகளை திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர், பழனி முருகன் இவங்களை சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நிலை அப்படியே மாறிவிடும். உச்சத்திற்கு செல்லும் உங்களுடைய வாழ்க்கை. உங்களுக்கு இதற்கு முன்பு இருந்த காலகட்டத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சந்திர பகவானும் சனி பகவானும் உங்களுடைய ராசியில் உச்சத்தில் அமர்ந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை காண்பார்கள். 7.5 சனியினுடைய காலத்தில் கூட பெருசாக பாதிப்பு ஏற்படாதவாறு நீங்கள் நடந்து கொள்வீங்க. சனி பகவானே உங்களுக்கு வந்து வழிவிடுவார். நீங்கள் உங்களுடைய செயல்களில் லாபத்தை பார்ப்பீங்க. சனி பகவானால் எதிலையும் வெற்றி அடையக்கூடிய ராசிகளில் முதன்மை ராசியாக இருக்கக்கூடியது உங்களுடைய மேஷம் ராசி தான். வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களின் எண்ணத்தை கூட சனி பகவான் நிறைவேற்றுவார் என்பது முருகப்பெருமான் எழுதிய விதியாக இருக்கின்றது. சனி பகவானால் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் உண்டாகும். இருந்தாலும் சனி பகவானால் சில நேரங்களில் தொல்லைகள் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய செயல்கள், உங்களுடைய வாய் வார்த்தைகளை வைத்து சனி பகவான் கொஞ்சம் ஆட்டம் காண்பிப்பார் உங்களிடம். ஆகையால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எப்போதும் சனி பகவானிடம். சட்ட சிக்கல்களிலிருந்தும் விடுபடுவீர்கள். புதிய தொழில் தொடங்குவதற்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும்.
அரசு வழி முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகிடும். அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரித்துவிடும். எதிரிகள் எல்லாம் உங்களுடைய திறமையை கண்டு தானாக விலகி விடுவார்கள். உழைப்புக்கு ஏற்ற மரியாதை இல்லையே என்ற நிலையெல்லாம் மாறிவிடும். பணிபுரியும் இடத்துல மரியாதை மிக பெரும் அளவில் அதிகரித்துவிடும். உங்களுடைய திறமையும் மதிக்கப்படும். திறமை அதிக அளவில் வெளிப்படும். ஒரு கட்டத்தில் புதிய பொறுப்பு உண்டாகிடும். வருமானம் சிறப்பாக இருக்கும். மனதில் அமைதி ஏற்படும். அரசு பணியாளர்கள் பழைய பிரச்சனை மற்றும் வழக்குகளில் இருந்து விடுபட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. குடும்பத்தில் குழப்பம், வருமானத்தில் நெருக்கடி, முயற்சியில் இழுபறி, வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை, உடல் நிலையில் சங்கடம் என்று பல சிரமங்களை சந்தித்தவர்களுக்கு ராகு பகவானால் ஏற்றம் உண்டாகும் என்பது முருகப்பெருமான் எழுதிய விதியாக இருக்கின்றது. உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் ராகு பகவான் தீர்த்து வைக்கப் போகின்றார். எடுத்த காரியத்தில் வெற்றியிலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய செயலில் தொடங்கக்கூடியதில் தொட்டது துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எல்லாமே உங்களுக்கு நன்மையில் முடியும். ராகு பகவானால் குடும்பம், தொழில் இதிலையும் பல நன்மைகள் உண்டாகிடும். பண வரவில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் ராகு பகவான் நிச்சயம் சீராக்கி விடுவார். எதிர்ப்புகள் நிறைவேறும் காலகட்டம் என்று கூட ராகு பகவானின் சஞ்சார காலத்தை சொல்ல வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகளை எல்லாம் சூரிய பகவான் நீக்கி வைப்பார். செல்வாக்கை உயர்த்துவார். உங்களுக்கு எந்த வகையில் தொல்லை ஏற்பட்டதோ தொல்லையை அதே வகையில் ஓட வைப்பார். சமுதாயத்தில் தனி அந்தஸ்தையே ஏற்படுத்தி விடுவார். இந்த காலகட்டம் சூரிய பகவானுடைய சஞ்சார காலகட்டம் உங்களுக்கு மிக பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல வேண்டும். முருகப்பெருமான் உங்களுக்கு யோகங்களை அள்ளி தரக்கூடிய காலகட்டமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் வரும். பணம் கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா சம்பள உயர்வோட ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். தொழிலில் நல்ல வருமானம் இருக்கும். தர்ம சனியால் நிறைய வருமானம் கிடைச்சிடும். நிறைய தர்ம காரியங்களுக்கும் செலவு செய்வீங்க. அர்த்தாஷ்டம சனி காலத்தில் அசராம பணியை செய்கிறீங்க. அந்த பணியால் செய்யக்கூடிய பணியால் 2 மடங்கு லாபம் நிச்சயம் உண்டாகிவிடும். சில சமயங்களில் உங்களுடைய பிள்ளைகளுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். நீங்கள் நல்ல உறவை பேண விரும்பினால் அவர்களுடன் நெகிழ்வாக இருக்க முயற்சி செய்யுங்கள். நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அவர்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படும். நட்பு வட்டம் விரிவடையும். குடும்பத்தில் மூத்த சகோதரர்கள் நிச்சயம் ஆதரவாக இருப்பாங்க. அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக வாழ்க்கை துணையுடன் சிறப்பாக உறவை உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியும். கணவன் மனைவி பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக குடும்பத்தில் அமைதியை காண முடியும். அதன் மூலமாக சிறப்பான ஒரு எதிர்காலத்தையும் உங்களால் அமைத்து கொள்ள முடியும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா மனதை ஒருமுகப்படுத்தி கவனம் செலுத்தி படிக்கணும். விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்கும் கல்லூரி அல்லது துறையில் சேரும் வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் உண்டு. வெளிநாடு சென்று படிக்க நினைக்கும் மாணவர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அனைத்தும் நிச்சயம் நடக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள், கிரக நிலை மாற்றத்தால் ஏற்படும் தொல்லைகள், எதிரிகளின் பிரச்சனை, கடன் பிரச்சனை அப்படின்ட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில் குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுங்க. குலதெய்வம் அப்படின்ட்டு தெரியாதவங்க விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், பெருமாள் இந்த 3 கடவுளையும் வணங்குங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு 100% உறுதியாக சொல்லலாம். கிரக நிலை, கிரக மாற்றம், ராசியின் அமைப்பு இதெல்லாம் வைத்து தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எழுதிய விதியின்படி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், எப்படி இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேஷம் ராசியில் பிறந்த அனைவரும் கிரக நிலைகள், கிரக மாற்றத்தை பொறுத்து தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எழுதிய விதியின்படி என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.